வரும் ப்ரோ. வணக்கம். வணக்கம் மணி. சர்ச்சைனாலே எப்பயுமே வந்து இஃபான் தான் போல. போன மாதம் வந்து அந்த பிரியாணி ஸ்கேம் பண்ணி இது பண்ணார். திருப்பி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பழசே வந்து தோண்டி எடுத்து திருப்பி வா நீ பழைய பிரியாணியை வித்துட்டாரா? பழைய பிரியாணி இல்லை ப்ரோ, பழைய இஷ்யூவே. ஓகே. அது வந்து அது அப்படியே மூடப்பட்டுச்சு. திருப்பியும் இப்போ லாயர் ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கே வராமல் அதிகாரிகளை வச்சு பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்திருக்கு. அது என்னதான் ப்ரோ இஷ்யூ? அது இது 2024 நடந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த பிரியாணி சர்ச்சையை திரும்பி பேசிகிட்டு இருக்கோம்னு யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க. என்னென்னா, குழந்தைகளோட பாலினத்தை வந்து கண்டிக்கிறது தவறு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிசுக்கொலை, பெண் சிசுக்கொலைன்றது 90கள் வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறத அரசாங்கம், அது எந்த அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாலியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ஆணா குழந்தை பெண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறத வந்து தடை செஞ்சுருக்காங்க. இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போட்டிருப்பாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து போட்டிருக்காங்க. குறிப்பாக நர்சிங் ஹோம் மட்டும் இல்லாமல் கைனகாலஜிஸ்ட்டோட வெளிலே பார்த்திங்கன்னா இந்த முகப்பிலே இந்த போர்டு வந்து போட்டிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, துபாய்க்கு போயிட்டு அதை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. குறிப்பாக அந்த ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர். அவங்க தான் அந்த ப்ளூவாக அந்த பிங்க் வச்சு அதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ஊரில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது, அந்த குழந்தை இந்த குழந்தை பிறக்கக்கூடாதுங்கிறது பெரிய அது ஒரு பிரச்சனையாக இல்லை. சின்ன வயசுலேயே வந்து சிசு கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டுனா வந்து அங்கே அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. இங்கே வந்து நம்ம ஊரில் சொல்ல முடியாது ப்ரோ. பொண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கள்ளிப்பால் வச்சு கொள்வது. ஆமாம். இல்லை, அது ஒரு சுமை மாதிரி பார்த்துட்டு இருந்த ஒரு காலம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பெண்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால பெரும்பாரியாக மாறி இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு வேற்றுமையான பார்வை இருக்க தான் வந்து செய்யுது. நம்ம ஊரில் வந்து ஒரு சீர் கொடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு முறை இருக்கிறனால பெண்கள் வந்து ஒரு பாரமாக பார்க்கக்கூடிய வந்து மனநிலை இருக்குது. அது தவறான மனநிலை. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஜெண்டர் ரிவீல் நம்ம கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்படி வந்து குற்றம், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இது. சரியா? இது வந்து உங்களுக்கு அந்த ரேப்புக்கு இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி நிறைய போக்சோக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இது. ஏன்னா இது ஒரு இடத்துல பண்ணுறாங்க திருட்டுத்தனமா அப்படின்னும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் சீல் வச்சுருவாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போட்டுருவாங்க. ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீல் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி போய்ட்டு அந்த துபாயில் போயிட்டு அதை கண்டறிகிறாரு. பேசிக்கலி நிறைய பேர் நினச்சிக்கலாம், எங்க நம்ம ஊரில் பண்ணாதுங்க தப்பு. உதாரணத்துக்கு அவரே பார்த்தீங்கன்னா முதல கறி சாப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் முதல கறி சாப்பிட்டா வந்து தப்பு. ஆனால் வெளிநாடுகளில் போயிட்டு முதல கறி சாப்பிட்டு ஒரு வீடியோ வந்து போடுறாரு. அது வெளிநாட்டிலே சாப்பிட்டு அங்கே போடுறாரு. ஆனால் இதையும் நம்ம ஒரே மாதிரி வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இப்போது துபாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போகக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனாக, டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகள்லேருந்து மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வருவாங்க. அதே மாதிரி துபாய்க்கு வந்து ஒரு விஷயம் ஷாப்பிங்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து போகிறதுலாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துபாய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெண்டர் ரிவீலை வந்து பார்த்துடலாம். ஆனா பெண்ணான்றது தெரிஞ்சு அதுக்கு வந்து இவர் தூண்டுற மாதிரியான வீடியோ தான். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அவர் தூண்டுறாரு, ப்ரொமோஷன் பண்ணாருன்னு நான் டைரெக்டாகவே குற்றச்சாட்டு வைக்கலங்க. இவரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டை ரிவ்யூ பண்ணார். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குன்னு சொன்னார். இவர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாருன்னா எதுக்கு போகிறாருன்னு உங்களுக்கு வந்து தெரியும். பிரியாணியும் பார்த்தீங்கன்னா சும்மா கொடுக்கல, சும்மா கொடுக்கணும்னு சொல்ல, காசுக்காக தான் வந்து விற்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ இவர் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே ஏதோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% வந்து இவருடைய வீடியோஸில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் இருக்குது. ஒரு ஃபிலிம் டீமை கூட ஏன் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறாருன்னா அது ஒரு ப்ரொமோஷன். ஆமாம், வந்து எல்லாருமே ஒரு வகையில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. என் சேனலையும் நானும் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டெரக்டாக நம்ம அதை எப்படி எடுத்துக்க முடியும்? ப்ரொமோஷன் தானே. இங்கே சென்னையில் பண்ண முடியாதுன்னா நீ என்ன பண்ணு, துபாய்க்கு போ. நைஸாக நானாவது யூடியூபர் வீடியோ போட்டேன், கமுக்கமாக போயிட்டு நீ ஆனா பெண்ணான்னு வந்து தெரிஞ்சிட்டு வந்துடலாம். அங்கே கூட வந்து சில விஷயங்களை முடிச்சுட்டு வந்துடலான்ற மாதிரி தூண்டும் விதமாக இருக்கு இல்லையா அந்த வீடியோ. ஸோ பேசிக்கலி அது தவறு தான், சட்டப்படி குற்றம். துபாயில் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் தானே போடுறீங்க. நீங்கள் இந்தியாவில் தானே வாழ்றீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கில் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா அது உங்களோட ரீச்சு எந்த அளவுக்கு எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரியா? அது அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் போகிற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க, உங்களை மாதிரியே வந்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க எல்லாருமே, இல்லை சில பேர். அதே மாதிரி இதை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணிட்டாங்கன்னா கூட 10 பெண் குழந்தைகள் வந்து பிறக்காமல் அப்படியே போயிடுச்சுன்னா நாட்டின் சொத்து இல்லையா? ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ரேஷியோ அப்படிங்கிறது பல மாநிலங்களில் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. நம்ம ஊரில் பர்த் ரேட் ரேஷியோவே ரொம்ப பேடாக இருக்குது. ஆமாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அது இன்டைரக்ட் ப்ரொமோஷன் மாதிரி தான் வந்து பார்க்கப்படணும். அதனால் வந்து கேஸ் போட்டாங்க, பெரிய சர்ச்சை ஆச்சு, உங்களுக்கு தெரியும்.
அவர் கடந்து வந்த பாதையை சொல்லலாமா? கார் ஆக்சிடெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெண்டர் ரிவீல், அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கவங்கள வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டு. பேசுனது, ஆமாம். இந்த மாதிரி பல சர்ச்சைகள். நான் எதாவது மறந்துட்டேனா எனக்கு தெரியல. ப்ரோ பிரியாணி கடைசியாக விட்டீங்க. அது பிரியாணி, அப்புறம் கெட்டுப்போன உணவு வந்து இவர் ப்ரொமோட் பண்ண ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆமாம் இருந்துச்சு அது அப்படின்னு இருக்கு. சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இவர் தப்பிச்சது அப்படின்னா திமுகவோட அரசாங்கத்தில் தான். இவரே வந்து முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டா என்னை வந்து காப்பாற்றி விடுவீங்களா, அவர் ஒரு வீடியோ பண்ணியிருந்தப்ப அதை கேட்டிருந்தாரு. கனிமொழி அவர்கள் கூட வந்து இவர் வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிற மட்டும் இல்லாமல் பல அதிகாரிகள் கூடயும் இவர் வந்து நல்லா டச்சில் இருந்திருக்காரு. இவர் செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து ஓப்பன் சீக்ரெட்டாகவே திமுக ஆட்சியில் இவருக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அதனால தான் இவர் ஏன்னா அந்த காலகட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் யார் தவறு செய்தாலும் தண்டிப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொன்னார். என்னென்ன தண்டனை வந்துச்சு என்ன? இவரே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்ட வீடியோவில் அது முழுக்க தப்புனா நான் தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு கேட்கணும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக மெனிப்புலேஷன் வீடியோ தான் வந்து போட்டிருந்தார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அது வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் பரபரப்பு, தேர்தல் வந்துச்சு, அப்படியே அதில் வந்து இவர் வந்து மன்னிச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் அவர் ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காரு. அவருக்கு தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது காழ்ப்புணர்ச்சியா இல்லை நிஜமாவே இது எப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுறதுனால பண்ணாரான்னு தெரியல. திருப்பி இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி தோண்டி எடுத்து இது அதிகாரிகளுக்குள்ளேயே வந்து பேசி முடிச்சிருக்காங்க. இதுக்கு சட்டப்படி நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கவே படலை. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் கூட வந்து பேசி முடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ திருப்பியும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா கோர்ட் வந்து தலையிடாமல் இந்த மாதிரி கேசஸ்க்கு முடிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹையர் ஆஃபீஷியல்ஸில் வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கினாலும், அந்த ஹாஸ்பிட்டலை நம்ம சீவ் பண்ணுறேன்னு சொன்னாலும், நம்ம அவேர்னஸ் வீடியோ போட்டாலும், அவரை எல்லாருமே கரிச்சு கொட்டினாலும் அதெல்லாம் கணக்கு வராது. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ வந்து அவர் வந்து சிறை தண்டனை ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்து என்னன்னா திருப்பி இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட் என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்க? இல்லை இப்போ ஒன்று ஒரு லாங் டேர்ம் இம்ப்ரிசன்மெண்ட்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியலங்க. பெரிய ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சிறை தண்டனை இல்லை ப்ரோ, ஃபைன்லாம் போட்டால் அசால்ட்டாக கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம்ல. சரி, இப்போ இந்த நேரத்தில் நம்ம சில பேர்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளே சில பேரை பார்ப்போம், அரசியல் பேசுகிறவங்களாம் வந்து வாய்தாவாக போட்டு கடிப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் பண்ணுவாங்க. இல்லை இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதனால் இவருக்கு வந்து இப்போ சிறை தண்டனை கொடுத்தாலும் எந்த அளவுக்கு பெருசாக கொடுப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ அந்த ஒரு மனிதாபிமான ரீதியில் சொல்கிறேன், அவருக்கு மேலே நம்மளுக்கு வந்து நிறைய முரண்கள் இருந்தாலும் இன்றைக்கி அந்த பாப்பாவும் பிறந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வச்சு ஒரு அவேர்னஸ் மாதிரி திருப்பி ஒரு வீடியோ போட சொல்லி ஒரு பெரிய ஒரு சன்மானத்தை வந்து ஃபைனாக போட்டு திருப்பி யாரும் இதை பண்ணக்கூடாதுங்கிறனால இதை பிரபலப்படுத்தினா யாருமே இதை பண்ணாமல் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறப்போ அவரை வந்து சிறையில் தள்ளி அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தில் அவரை தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் சட்டம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மேலானது, அப்பாற்பட்டது. நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்லாம் சொல்லக்கூடாது. அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ சட்டம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போது இதுக்கு மெயினாக அவர் பேசுனது வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் கொண்டு போய் வந்து சேர்த்தது பாலிமர் டிவி. அவங்களுக்கு இவங்க மேலே வந்து தனி பாசம் இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச 3 வீடியோ போட்டாங்களா? ஆமாம் ப்ரோ, போட்டாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் வந்து எல்லாத்தையுமே வந்து விளக்கி சொல்லியிருப்பார். ஸோ திமுக ஆட்சி காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்கலை, ஏன்னா அவர் க்ளோஸாக இருந்தார். இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு முக்கிய ஒரு புள்ளியோட இவர் வந்து க்ளோஸாக இருந்திருக்காரு. அந்த முக்கிய புள்ளி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தப்போ இங்கே வந்து விளாக்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகும். அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்க விஜய் அவர்களை சந்தித்து ஒரு ஃபோட்டோலாம் கூட வந்து போட்டிருப்பாரு. அதையும் வந்து ஒரு வீடியோ விளாகெல்லாம் வந்து போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, இந்த ஆட்சியிலையும் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கு வந்து வேண்டியப்பட்டவர் தான். ஸோ எந்த வகையில் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி இந்த வாட்டியும் நடவடிக்கை எடுக்காமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சாரு அப்படின்னா நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். செலிப்ரிட்டிஸ்க்கு வேறு சட்டம், நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு வேறு சட்டம் அப்படின்னு. ஏன்னா திமுக ஆட்சியிலையும் இவர் தப்பிச்சாரு, அதற்கு திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் தான் காரணம்னா இந்த ஆட்சியிலும் தப்பிச்சாருன்னா அதே பழியை தான் நம்ம வந்து போட்டாகணும். திமுகவுக்கு ஒரு நியாயம், இந்த ஆட்சிக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி சொல்ல முடியாது இல்லையா? எது எப்படியோ இந்த மாதிரி யாருமே அட் த எண்ட் என்னன்னா இர்ஃபான் தண்டிக்கப்படணும், இர்ஃபான் மேலே வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இனிமேல் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் மக்கள். அவர் இனிமேட்டு ஒரு விளாகும் போடும் போது சென்சார் தனியாக அமுச்சு விட்டு தனியாக அவர் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு சொல்கிறோம், வேறு எதுவுமே சொல்ல. சரியா? அவருக்கு மேலே நம்மளுக்கு அன்பும் இல்லை விருப்பம் இல்லை, சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இதான் காரணம்னு சொல்லிட்டு அவருடைய பின்னணி அடையாளத்தை வச்சு நிறைய பேர் காழ்ப்புணர்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் தவறு.
அந்த விஷயம் அவர் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி வேறு யாரும் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஒரு அவேர்னஸ் அது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்கள் துபாயில் போய் பண்ணாலும் தப்பு தான். நீங்கள் துபாயில் போய் நிறைய பேர் கமுக்கமாக பண்ணிட்டு வராங்க. பட் இப்போ ஒரு வீடியோ எடுத்து போட்டார். ஸோ அது வந்து தவறு. சும்மா ஃபேமிலியோடயே ஜஸ்ட்டு முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். பார்க்கலாம். ஏன்னா இவர் வந்து கண்டென்ட் இருக்காது ப்ரோ. விலாவரியாக இவர் வந்து பேசினதை பார்த்தா அவர் விடமாட்டார் போல இருக்குது. அவர் தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ அப் பண்ணி இந்த வழக்கை வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விடமாட்டார் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் வர்றப்போ நம்ம பொறுத்து. ஓகே ப்ரோ, பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.